ஹாய் கைஸ், கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கத்திரிக்காவை சொத்தை இல்லாமல் பார்த்து கட் பண்ணிக்கணும். அதாவது ஒரு கத்திரிக்காவை 4ஆக போட்டுக்கணும். ஓகே, வானலை வட்டாவை வச்சுட்டு கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு கத்திரிக்காய் போட்டு வதக்கணும். வதங்கிட்டே இருக்கக்குள்ளேயே கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு காரத்தூள் போட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். நல்லா வதங்கணும். அப்போ தான் கிரேவி கொஞ்சம் எண்ணெயிலே வதங்கினா தான் கிரேவி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் ஓகே போட்டு அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டணும். அடி பிடிக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிட்டு 3 கப்பு அளவுக்கு தண்ணி, அதாவது ஒரு சின்ன கப்பால் 3 கப்பு தண்ணி அதில் ஊற்றிட்டு நல்லா வேக விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலையை மேலே தூவி விட்டு வேகணும். கத்திரிக்காய் வேகணும் நல்லா. அப்போ தான் கிரேவி கன்சிஸ்டன்ஷனுக்கு வரும். சரி, கிண்டி விட்டுட்டு மூடி விடலாமா? அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவுக்கு புளி, எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துங்க. 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துக்கணும் 5 கிலோவுக்கு. நல்லா கட்டியாக பிசைஞ்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி அதிலே ஊற்றிடுங்க. கொட்டைக்கிட்டலாம் வரும், அதனால் நல்லா இது ரசம் வடிகட்டி இருக்குல்ல, அதில் கூட வடிகட்டிங்க. நாங்கள் கையாலேயே வடிகட்டிக்கிட்டோம். ஃபில்ட்ரு இருக்கும், புளி வடிகட்டுறது இருக்கும். அதில் வடிகட்டினீங்க இன்னும் கொஞ்சம் எந்த துப்பியும் அதில் போகாமல் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். நாங்கள் அவசரத்துக்கு செய்கிறதுனால தேட முடியல, கையாலேயே ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டோம். அந்த காலத்தில் என்னென்னா ஃபில்டராக வச்சுன்னு இருந்தாங்க, எல்லாம் கையால் தான். ஆனால் எல்லாமே சுத்தமாக இருக்கும். பார்த்து செஞ்சு கொடுத்தாங்க அப்பா அம்மாலாம். அது நம்ம செய்யக்குள்ளே தான் அந்த கஷ்டம் என்னான்னு தெரியுது. அப்பா அம்மா செய்யக்குள்ளலாம் ஒரு அலட்சியமாக நினச்சோம். அவங்க மட்டும்தான் சம்பாதிக்கணும், அவங்க மட்டும்தான் சமைச்சு கொடுக்கணும், நம்ம உக்காந்துன்னு சாப்பிட்ணுன்னு நினச்சோம். கடைசியில் நம்ம செய்யக்குள்ள தான் அதோட கஷ்டம் என்னான்னு தெரியுது. நல்லா வேகணும். வெந்துட்ட பிறகு எண்ணெய் மேலே அப்படியே பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வேகணும். பிரிஞ்சு அந்த குழகுழப்பு வரணும். அதுக்கப்புறம் பவுடர் மலாட்டை பயிறு, முந்திரி பயிறு ரெண்டுத்தையும் நல்லா நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணி அதை கொட்டிடுங்க. அது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க. முக்கியமாக உப்பு போடணும். போட்டுட்டு நல்லா அடி பிடிக்கும், அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது. நல்லா கிண்டிட்டு எண்ணெய் கொஞ்சம் மேலே வருதான்னு பாருங்கள். வந்துடுச்சு. ஓகே, இப்போ கத்திரிக்காய் கிரேவி ரெடி. ஓகே.